கும்பமேளாவுக்காக பிரயாக்ராஜ் சென்றுவிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல போதிய ரயில்கள் இல்லாததால் வட மாநில பயணிகள் அங்குள்ள ரயில்களின் ஏசி பெட்டிகளின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைக்கும் காட்சிகள்தான் இவை. அண்மையில் கும்பமேளாவுக்கு செல்ல டெல்லி ரயில் நிலையத்தில் திரண்ட கட்டுக்கடங்கா கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக அங்கு இயக்கப்படும் ரயில்கள் வடக்கு பாய்ஸின் அட்ராசிட்டியால் அல்லோலப்பட்டு வருகிறது. தமிழகத்திலிருந்து சிறப்பு ரயிலில் காசிக்கு சென்று வந்தவர்கள் கூட இந்த அடாவடி பயணிகளின் மிரட்டலால் கதிகலங்கி போயினர். ரயில் நிலைய சிமெண்ட் ஸ்லாப்புகளை பெயர்த்து ஏசி பெட்டிகளில் முன்பதிவு செய்து பயணித்தவர்கள் குலை நடுங்கி போனதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் ஒட்டு மொத்தமாய் ஏசி பெட்டிக்குள் நுழைந்து கும்பல் கும்பலாக பயணித்த கூத்தும் அரங்கேறி உள்ளது. தங்களுக்கு கிடைக்காத ரயிலில் மற்றவர்கள் எப்படி நிம்மதியாக பயணிப்பது என்று பொறாமை கொண்ட சிலர் தண்ணீரை ரயிலுக்குள் பீச்சி அடித்த சம்பவங்களும் அரங்கேறி உள்ளன. ஒருவர் தலைக்கு மேல் ஒருவர் ஸ்பைடர்மேன் போல ஏறி குதித்து ரயிலுக்குள் சென்றாலும் இடமின்றி நீண்ட தூரம் நின்று கொண்டே பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இன்னும் சிலரோ ரயில் என்ஜினில் உள்ள ஓட்டுநர் பெட்டிக்குள் ஏறி கும்பலாக பதுங்கி இருந்ததை கண்டுபிடித்து போலீசார் அடி போட்டு வெளியேற்றிய சம்பவங்களும் நிகழ்ந்தன. 18 பேர் ஒருவர் பின் ஒருவராக வெளியே வந்தனர். எல்லாரும் இங்க இருக்கீங்களா? வாங்க வந்து கழுந்து விட்டு போங்க. வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார். போங்க. டேய் இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க யாருங்க? ஹலோ. ஹலோ இங்க வாரியா? நானு ரவுடியா. நீ இந்த ஏரியால பாத்தே கிடையாது. நான் புது ரவுடியா. ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய் அவங்க ஈக்குவலா பேசிக்கிட்ட பாக்கல நீ. ஈக்குவலா பேசிட்டா நீ இப்படி ரவுடியா நீ? நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்ப நீ ஏத்தறல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா கேளு. சோப்படங்க ஏத்த விடறமல. எங்க அம்மா சத்தியமா ரவுடி. ஏத்தினா. போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் பல மணி நேரம் காத்து கிடந்த விரக்தியில் அவர்கள் இப்படி நடந்து கொள்வதாக கூறப்பட்டாலும் இத்தகைய தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தென் மாநிலங்களைப் போல கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. அதே நேரத்தில் கும்பமேளா நிறைவு பெற இன்னும் 7 நாட்கள் மீதம் இருக்கும் நிலையில் ரயிலில் முன்பதிவு செய்த பயணிகள் வீதியில் பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.